ஏண்டா வண்டி தொடச்ச லட்சணமா இது? பீடா என்னது இது? தொடைய பூவா குட்டிக்கிறீங்கண்ணே. கூட கூட பேசணும் வச்சுக்க, வெளுக்க போறேன் பாரு உன்னைய. ஏன்பா முருகேசா? ஐயா நான் ரெடி. ஓடியா 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 ஓடியா, வேகமா வண்டி எடு ஓட்டலாம். ஐயா இந்த தவுட் முட்டை எடுத்து சொல்லுங்க ரைஸ் மில்ல இருந்து. இப்போ ரொம்ப முக்கியமா? நீ வருவேன் காலில இருந்து ரெடியாக உட்காந்துருக்க, இப்போ போய் தவுட்டு முட்டை எடுக்கணும். அது நீ வேட போலாம். ஐயா நம்ம வண்டி ஓட்ட ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை நாள் ஆச்சா? என்னைக்கு ஓட்டணும்னு கேளுறா. ஒரே ஒரு நாள் ஓட்ட கற்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உடம்புக்கு முடியல போய். அதெல்லாம் கிடையாது. வண்டி ஓட்ட ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சா? வண்டி ஓட்டும் போது மட்டும் ஆரம்பிச்சு நல்ல கணக்கு தெரியும்ல. அதுக்கு என்ன இப்போ? 4 நாள் ஓட்டினா 10 நாள் ரெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏதாவது ஒன்று ஐயா வண்டி ஓட்டுறது ஒரு கலை. நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம்லாம் கிடையாது. சும்மா இருக்க வண்டி 4 மிதிச்சா வண்டி ஓடி நினைக்கிறீங்களா? இந்த பெட்டியில் எப்படி டெக்னிக்கல் விஷயம் தெரியுமா? ஐயா இங்க நீங்க இங்க செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் உள்ளுக்குள்ள பல விஷயங்கள் நடக்கும். ஏதாவது தப்பாச்சுன்னா மொத்தமா போயிடும். அதுக்கு என்ன பண்ணணும்? ரெஸ்ட் விடணும். அப்ப நீ மட்டும் தினமும் வண்டி எடுத்து ஓட்டுற? அது ஓட்டி பழகிறதுக்கு அப்புறம், இது ஓட்டுறதுக்கு முன்னாடி. இப்போ இந்த ஊர்ல யார் பெரிய டிரைவர்? நான் தானே. சரி விடு விடு, என்ன செய்யறது? ஐயா நீங்க உனக்கு திறந்து ஓட்டி வண்டிக்கு ஏதாவது போச்சுன்னா? ஐயோ அந்த அளவுக்குலாம் விட மாட்டேன். இருந்தாலும் ரெஸ்ட் விட்டா தானே உங்களாலையும் ஓட்ட முடியும். சீக்கிரமா ஓட்டணுமா வேணாமா? ஓட்டணும், அவ்வளோதான். சரிடா. அப்போ அது வரைக்கும் நீ எனக்கு சொல்லி கொடுத்தில்ல, அதெல்லாம் பழகி பார்த்துக்கிறேன். சூப்பர். முருகேசா, எனக்கு அடுத்த மாதம் கல்யாண நாள். அதுக்குள்ளே வண்டி ஓட்டி பழகிட்டேன்னா அவளையும் கூப்பிட்டு கோயில் போயிட்டு வரலான் இருக்கேன். சூப்பராக ஓட்டிடலாம்யா. அப்படியா? பின்ன ரைட்டு விடு, நீங்க போகணும். நீயா போயிட்டு வந்துரு. தவிட்டு முடியாது தான் தெரியும். ரைட்டு. ஏய் பீட தப்பிச்சுண்ட சாமி. இல்லைன்னா இன்னைக்கு போட்டு கொண்டு எடுத்து பாடுறா. காலம் போன காலத்தில் இவர் கேண்டா இந்த ஆசை. அப்போ எனக்கு சொல்லி தர வேண்டியதானே? தெரியாமல் கேட்டேனே. இறங்கடா, இப்போ தண்ணி பிடிச்சோ. போ போ. சத்தம். ஐயனார் கோயில்கிட்ட வாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க பாருங்க, நான் ஒன்றும் வேணுங்க உங்க பின்னாடி வரல. என் கார் ரேடியேட்டர் தண்ணியில் பாருங்க. உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னேன் பின்னாடி வராதீங்க. இந்த ஊர்ல எங்க அப்பாக்கு நிறைய பேர் தெரியும். யாராவது பார்த்து சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிரும். சொல்ல மாட்டாங்க தான் நினைக்கிறேன் நாங்களும். என்னது என்ன சொன்னீங்க? சொல்லட்டுமா? என்னப்போ எனக்கு கூட பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறியா? நினைச்சேன் இது இந்த மாதிரி தான் எங்கேயாவது வந்து நிக்கணும். இனிமே என் பின்னாடி எல்லாம் வராதீங்க, தெரிஞ்சா அப்படிதான். நான் ஒன்றும் அப்படி கூட பண்ணலாம் கிடையாது. நீங்க பட்டன் கேட்டதும் சரின்னு சொல்றதுக்கு. நான் என்னைக்கு உங்களுக்கு திரும்பியாவது பாத்துருக்கேனாங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? எங்க போனாலும் பின்னாடி வந்துட்டு இருந்தீங்க. அதான் யாரு அதுன்னு பார்த்தேன். கெஞ்சி கேக்குறேன், பின்னாடி வராதீங்க. ஏங்க கார் ரேடியேட்டர் தண்ணி இல்ல. அதுக்கு தான் மில்ல வாசல்ல வந்து நின்னுட்டு இருந்தீங்க. இன்னொரு நாள் வேற மறைச்சு பேசிட்டு இருக்கீங்க. இருக்கீங்க. வேற விஷயம் பேசுறீங்க. அங்க கடத்தறல நின்னு பாக்குறீங்க. கோயில் போனா அங்கேயே வந்து நிக்கிறீங்க. நீங்க ஒரு கடைக்கு போகல, ஒரு வேலைக்கு போகல, எங்க போனாலும் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க. யார் பார்த்தாலும் கேக்குறாங்க, யார் இந்த பையன், யார் இந்த பையன். நான் என்ன பதில் சொல்லுவேன்? எங்க அப்பா வேற ரொம்ப கோவக்காரர். இந்த மாதிரி எல்லாம் பின்னாடி வர வரலாம் வச்சுக்காரு. ஒத்த வார்த்தையில சொல்லு, என்ன பிடிச்சிருக்குன்னு. எங்க இந்த வண்டியை காணோம்? ஏங்க இவ்வளவு வெள்ளன்னு எங்க எடுத்துட்டு போயிட்டாங்க? எங்கிட்ட எடுத்துருவோம். உனக்கு என்ன? உனக்கு தான் கண்டாலே அது அப்புறம் என்ன? அப்பா சாமி, உன்னை கேட்டதே தப்புத்தேன். எங்க எடுத்துட்டு போனா எனக்கு என்ன?
ஹேய் டேய் கடையை மறைச்சு வண்டி நிப்பாட்டிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம ஊர்க்காரங்க வந்தாங்க இங்கே குடும்பத்தோட. கூடோட 17 வயசில் புள்ள ஒன்று இருக்கும். அதான் இந்த பக்கம் வந்தாங்களான்னு பார்த்தேன். இந்த ஒரு 5 நிமிஷம் வண்டி எடுத்துறேண்ணே. என்ன லவ்வா? பிஎஃப் பொண்ணு இதெல்லாம் பயலுக்கு தான் வைக்கப்படுறீங்க. உன்னே மாதிரி அந்த பிள்ளைங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கு போதுப்பா. நீங்கள் வேற அவங்களா. அப்பா நீங்க முன்னாடி போயிட்டுங்க, நான் இந்த வந்துடுறேன். சரிதா சரிதா போயிட்டு வரேன். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு போட்டோ ஸ்டுடியோ இருக்கு, நான் அங்க நிக்கிறேன், நீ வந்துரு. ஏய் கரெக்ட் பண்ணீங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். டேய் பீடா, டேய் வா சீக்கிரம் வாடா. ஏரியா ஊரை சுற்றிட்டு வந்துட்டு சீக்கிரமாக வா, மெதுவாக வாங்கிட்டு. 3 கம்பி, சோத்துக்கல்ல, ஆக்சில், இந்த கியர் கம்பி. என்னையா இப்படி பிடிச்சு. கைய கால ஆட்டிக்கிட்டு டான்ஸ் கீன்ஸ் ஆட போறியா? இன்னும் கொஞ்ச நாள் தான். எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இருக்கட்டும். ஏயா கல்யாண நாளுக்குள்ள கார் ஓட்ட கத்துக்கிட்டேன்னா நம்ம அதுலயே கோயிலுக்கு போலாம்ல? கத்துக்குதான் கத்துக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரம் கத்துக்கோயேன். கேள்விக்கு ஆசையை பாரு. நாங்கள் நீ கூப்பிட்டப்போ வரமாட்டேன்னா இப்போ நீ சொன்னால் நாங்கள் செய்யணுமா? அதெல்லாம் ஒன்றும் முடியாப்படி. சும்மா புழுகாதயா, நீ அதுக்கு தான் கத்துக்கிறேன்னு எங்களுக்கு தெரியும். தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துக்காத, எல்லாம் புஷ்ஷுன்னு போயிடும். நான் எதுக்கு புஷ்ஷுன்னு போறேன்? எனக்கு இப்பதான் வயசு திரும்புதாக்கும். கூட்டு போட்டி போ. கூட்டு போக மாட்டேன்னு சொல்லியாச்சு, அப்புறம் என்ன வெட்டி போயிடுச்சு? நான் தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சு. உனக்கான திமிரு மட்டும் குறையாத. யோ இப்படி விளையாட்டுத்தனமாவே இருக்கியே, நாளைக்கு எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ எப்படியா இருப்ப? இது வரைக்கும் ஒழுங்காக தானே பேசிக்கிட்டு இருந்த. பேசாமல் தூங்குறியா இல்லை எனக்கு தூக்கம் வருது? சொல்லியா, நாளைக்கு பொசுக்குன்னு எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ தாங்குவியா? நீ அதெல்லாம் தாங்குவ. நீ எப்படிப்பட்ட ஆளு? உன்னை என் மாதிரி யாராலையும் பார்த்துக்க முடியாது தெரியும்ல?